ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்கள் எங்கே வர போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமாதி மங்கலத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற திருமலை அப்படிங்கிற ஒரு கோவில்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயினர்கள் கோவில்னு சொல்கிறாங்க, சமணர்கள்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு கோவில். இது வந்து தொல்லியல் துறை கீழே வருதுங்க. இங்கே வந்து ரொம்பவே சிறப்பு பார்த்திங்கனாக்கா, அவ்வளோ உயரத்தில் அழகாக அமைதி. அவங்களோட தத்துவமே பார்த்திங்கன்னா, ஜெயினர்களுடைய தத்துவமே வந்து பார்த்திங்கனாக்கா எளிமை மற்றும் துறவு இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் இங்கே வந்து நம்மளால் உணர முடியும். நாங்கள் காலையிலே போயிருந்தோம். அவ்வளோ அமைதிங்க. ஒரு அணில்களுடைய சத்தம், பறவைகளுடைய ஒலி, கீழே நாய்கள் குறைக்கிறது, அவ்வளோ அனிமல்ஸோட அவ்வளோ விலங்குகளுடைய ஒலிகளையும் எங்களால் கேட்க முடிஞ்சது. ரொம்ப நல்ல சாந்தமான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம். காற்றாகட்டும் அவ்வளோ அழகான ஒரு மெல்லிய ஒரு காற்று, ஒரு கவிதை மாதிரி இருந்ததுங்க அந்த இடத்துல நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. எங்கள் ஃப்ரெண்டுமே பெங்களூர்லேருந்து என் கூட வந்திருந்தாங்க. எங்கள் தம்பி, நான், அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு போகலான்னு போனோம். சொன்ன மாதிரி ஒரு கவிதை. அமைதியை விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு உகந்த இடங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து கட்டடக்கலைக்காகட்டும், அவங்களுடைய தத்துவங்களை பாதுகாக்கிறதுக்காகட்டும், ஒருவருக்கொருவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மதங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதையுமே பாதுகாக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இவர் தான் நேமிநாதர். தமிழ்நாட்டிலேயே வந்து மிக உயரமான நேமிநாதர் சிலை இவர் தான். அதாவது 16.25 அடி இருக்கிறாங்க. இவங்களோட தத்துவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாறைகளுக்குமே உயிர் உண்டு அப்படிங்கிறத இவங்க நம்புகிறாங்க. அதனால தான் பாறைகளுக்கு இடுக்கிலேயே வந்து சமண படுக்கைகளையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை அங்கே முடிச்சுட்டு திரும்பவுமே மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு மாதிரி அந்த பாறையவே செதுக்கியிருந்தாங்க பாருங்கள். இன்னுமே நாங்கள் மேலே போனோம். மேலேருந்து ஒரு வியூவை வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றாகட்டும், அந்த காட்சி ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகுங்க. அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வழுக்காமல் அதை கரெக்டாக ஏறி போகிறவங்களுக்கு வசதியாக அதுக்கேற்ற மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இடத்த பாருங்கள், அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி ஆகட்டும், இந்த கட்டடக்கலை ஆகட்டும், ரம்யமான ஒரு சான்றுங்க இதெல்லாம் வந்து அமைதிக்கு. இதுதான் வந்து பாதம். அவங்க வந்து வடக்கிருத்தல் முறையில் உயிர் நீத்தாங்கன்னாக்கா அவங்களுக்கான சல்லேகனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உயிர் விட்டவங்களுக்கு இந்த மாதிரி பாதங்களை வச்சுட்டு பூஜை பண்ணுறதா அவங்களுடைய வழக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கீழமுமே வந்து அவங்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய கோவிலுமே இருக்குது. நாங்கள் மேலே இருந்து வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் இதே மாதிரி இந்த இடத்துங்களில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. அதாவது குப்பை போடுறது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு அமைதியை வந்து நம்ம எப்போவுமே கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான புராதனமான இடங்களில் வந்து நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும்ன்றது என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். எல்லோரும் அதை பார்க்கணும், அந்த அர்த்தத்தில் பார்க்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டடக்கலைக்கு, அதாவது சமணர்களுடைய கட்டடக்கலைக்கும் குடவரை கோயிலுக்குமே வந்து இந்த ஊர் வந்து மிகச்சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.